ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் ட்ரெயினிங் ஆப்ஷன் பார்க்கப்போனா நம்ம தனுஷ் நான் வந்து பண்ண இப்போ வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீ கூட ட்ரெய்லர் வந்து பண்ண நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா முன்னாடி ஷேர் பண்ணிப்போம். ஸோ 10th வந்து பிப்ரவரி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. 21 வந்து படம் வந்து பார்த்தா வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. ஸோ 10th வந்து பார்த்தா நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டைமிங் வந்து எப்போடா இருக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 11 o'clock வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தனுஷ்னாவோட ஹேட்ரிக்கான படமாக தேர்ட் படம் இது ஒரு மாடர்ன் லவ் ஸ்டோரியாக வந்திருக்க போது. ஸோ நம்ம ஜிவி பிரகாஷனோட மியூசிக்லாம் தாறுமாறாக இருக்கும். ஸோ நம்ம சர்ப்ரைஸாக வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயத்தில் இந்த படத்தில் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ தனுஷனை கேமியோ கூட ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி தனுஷனாவோட சின்ன ரெஃபரன்ஸோ தனுஷனா வந்து சின்னதாக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். பாஸ்ட்டில் வந்து காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ தனுஷனா வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாமே ஃபேமஸாக இருக்கும். ராஜ்ஹானாலேருந்து நம்ம 3 பார்த்துருப்போம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து செலிப்ரேட் பண்ணுற ரேஞ்ச் இருக்கும். அதை ஹிந்தியில் வந்து பார்த்தா 10 வருஷம் தானே ராஜ்ஹானா வந்து இதே ரேஷ்குமே வந்து இப்போ லவ் ஸ்டோரியில் வந்து அங்கே தனுஷ்னா போகும்போது அங்கே வேறு லெவலில் வைதீஸ் கொலை ரெடி அப்படி ட்ரெண்டிங்கில் பேசுகிறாங்க. ஸோ லவ் போர்ஷன் தான் வேறு லெவலில் இருக்கும். தனுஷனாவோட ஒரு சீக்வன்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லை கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.